விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே குண்டும் குழியுமான சாலையை சரி செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கழுப்பெரும்பாக்கம் கிராமத்திற்கு செல்லும் பிரதான தார் சாலை போடப்பட்டு 2 ஆண்டுகளிலேயே முற்றிலும் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. சாலையை சீரமைக்க கோரி அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கீழ்ப்புத்துப்பட்டு திண்டிவனம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 22 ஆண்டுகளாக டாஸ்மாகில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினரும் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் வயது 60ஆக இருப்பது போல் டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் 60 வயதாக உயர்த்த வேண்டும், விற்பனைக்கு ஏற்ப டாஸ்மாக் கடைகளில் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின் சான்றாக திமுக கூட்டணி கட்சியின் தொழிற்சங்கத்தினரே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். தஞ்சை மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு 760 ரூபாயும் ஓட்டுநர்களுக்கு 798 ரூபாயும் தின ஊதியமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். திமுகவினர் வாய்க்கிழிய சமூக நீதி குறித்து பேசிவிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு முறையான ஊதிய உயர்வு வழங்காமல் இருப்பது மக்கள் மத்தியில் அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது. ஈரோட்டில் ஜீவனாம்சம் தராத கணவர் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட பின்னால் பரபரப்பு ஏற்பட்டது. வரலட்சுமி என்பவர் தனது கணவர் ஐயப்பனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்தார். இதையடுத்து வரலட்சுமிக்கு மாதம் 5000 ரூபாயை ஜீவனாம்சம் தர மறுத்த ஐயப்பனுக்கு நீதிமன்றம் பிடியாணை உத்தரவிட்டது. இந்த நிலையில் பிடியாணை உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து வரலட்சுமி தர்ணாவில் ஈடுபட்டார். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினர் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு திண்டல் பகுதியில் ஜேசிபி உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் கூலி உயர்வு வேண்டி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. திண்டல் பகுதியில் ஈரோடு மாவட்ட ஜேசிபி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஜேசிபிக்கள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் உதிரி பாகங்களின் விலை உயர்வு, இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு போன்ற காரணங்களால் தொழில் நலிவடைந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே கூலி உயர்வு வேண்டி ஜேசிபி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மேலும் வாகனங்களுக்கான வாழ்நாள் வரி என்பதால் பழைய வாகனங்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டிய நிலை உள்ளதால் அதை அரசு மறுபரிசீலனை செய்யவும் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியவர்களை தாக்கியதில் படுகாயமடைந்த 6 பேரை மருத்துவமனையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஏற்காடு அருகே கடுமரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் தருமபுரி மாவட்டம் பொம்முடி அருகே உள்ள பயர்நத்தம் காளியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். அப்போது ஆனைமடு அருகே ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த பொம்முடி பகுதியைச் சேர்ந்த சிலர் வாகனத்தை மறித்து பெண்களை தகாத வார்த்தைகளாலும் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டு ஆண்கள் மீதும் தாக்குதல் நடத்தினர். இதில் படுகாயமடைந்த 5 ஆண்கள், ஒரு பெண் உட்பட 6 பேர் ஏற்காடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதை அறிந்த ஏற்காடு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்.